வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜசேகர். சமீப காலத்தில் ஒரு தலைவர் மதுரை விமான நிலையத்துக்கு இன்னொரு தலைவரோட பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கிறாரு. உண்மையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழங்கால அரசியல் தலைவர்களாக சிலை வைக்கலாம். ஏன்னா நமக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி தவறுகள் தலைவர்கள் செய்யாமல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லைன்னா எப்பயும் போல் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் பணத்தை செலவு பண்ணி மக்களுக்கு பணத்தை வீசி சின்ன கட்சிக்கெல்லாம் பெரிய பெரிய தொகையை கொடுத்து திமுக ஜெயிச்சுட்டு பழைய 5 வருஷம் எப்படி போச்சோ அதே மாதிரி ஊழலில் தான் நம்ம போவோம். அண்ணாமலை இதை தெளிவாக சொல்லியிருக்கார். ஃபங்க்ஷனல் கரப்ஷன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பணம் செலவு பண்ணால் எதனாலும் நடக்கும், பணம் செலவு பண்ணனா இன்னும் நடக்காது. உதாரணத்துக்கு ஒரு விதவைக்கு 1000 ரூபா வேணும்னா அவங்க ஒரு 100 ரூபாயை செலவு பண்ணாதான் அந்த பணம் அவங்களுக்கு சேரும். முதியோர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க பணம் செலவு பண்ணலைன்னா அவங்கள ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. மருத்துவர் கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் அரசியல் தலைவர்கள் கவனமாக பேசணும். 2026 முக்கியமான காலகட்டம். தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு 2.0 போகுதா இல்லை அதே நிலைமையில் இருக்கதான் பார்க்க போகிறோம். சமூக நீதின்ட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் இந்த பக்கம், சமூக நீதி இல்லை நாடு தான் முக்கியங்கிற நல்லவர்கள் ஒரு கூட்டம். நல்லவர்கள் ஜெயிப்பார்களா இல்லை மக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற திருடர்கள் ஜெயிப்பார்களா? காத்திருந்து பார்ப்போம். அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாததை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.